எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். ஊருக்கு உழைத்தவனே உறங்குகிறாயோ? உழைத்தது போதுமென்று உறங்குகிறாயோ? ஊரார்க்கு அழுதவனே உறங்குகிறாயோ? ஊராரை அழ வைத்து உறங்குகிறாயோ? நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? 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 தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? அப்படியே அந்த சாப்பாடு போடுற ஏரியாவில் அப்படியே வேட்டி மடிச்சு கட்டிட்டு நடப்பார். என்ன எல்லாம் கரெக்டாக போட்டானுங்களா அப்படிப்பார். அதாவது நான்வெஜ் போடுறது விஷயம் இல்லை, அதை அன்லிமிட்டடாக போடணுன்றது தான் அவர் பண்ண முதல் சாதனை. எவ்வளோ கேட்டாலும் போடணும்னு அப்படியே நடந்துகிட்டே இருப்பார். அந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸ்லாம் பறப்பாங்க. அப்படி அவர் நடந்து முன்னே இது அந்த லைனில் வச்சு எல்லாரையும் கேட்டு அப்புறமா போய் கொண்டு வந்து சாப்பிடுவார். அது முதல்ல ஒரு வாட்டி கேட்டார். நான் வந்து அப்போ நான்லாம் எதிர்த்தேன். நான் வந்து சார் அப்படி ரொம்ப செலவாங்க, நான் ஒரு சின்ன படம் ஒரு 28 லட்ச ரூபா ஃபஸ்ட் காப்பி பண்ணுவேன். அப்போ சொன்னோடனே அவர் கேட்குறாரு, என்ன ஒரு படத்துக்கு எவ்வளோ அதிகமாக செலவாகும்? இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா கூட செலவாகும். அவ்வளோலாம் ஆகாதுங்க. அப்போ காஸ்ட்டு ஒரு 3 லட்ச ரூபா செலவாகும். சரி, எல்லா படத்தையும் 3 லட்ச ரூபாய் அவர் சம்பளத்தை எடுத்துக்க சொல்லுங்கள், வெளிப்படி சொல்லி எடுத்துக்க சொல்லுங்கள். விஜயாத் பண்ண இப்படி தான் சாப்பிடணும் சார். உண்மையாக சொல்கிறேன், ஒரே செட்டில் ஏவிஎம்மில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, உலகமன் நடந்துட்டுருக்கு, நாயகன் நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் கமல் சார் படம் தயிர் சாதம் தக்காளி சாதம் பொட்டலம் போட்டுட்ருக்காங்க. இங்கே இலை போட்டு விருந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நைட் அதே மாதிரி வந்து டிஃபன்லாம் போட்டிங்கன்னா எத்தனை பரோட்டா கேட்டாலும் போடணும், எத்தனை கரண்டி பாயா கேட்டாலும் ஊற்றணும். இது வந்து ரொம்ப சொல்லி 2-3 நாள் ப்ரொடக்ஷன் ரொம்ப தடுமாறிட்டாங்கன்னா எவ்வளோ கொண்டு வந்தாலும் பற்ற மாட்டேங்க. அதான் அவர் கம்ப்ளைண்ட்டாக போகும்போது இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, அப்போ இன்னொரு செய்யும்போதே இன்னொரு 50 பேருக்கு சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட முட்டை வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட்டாக போனால் மக்கள் ரோட்டில் சாப்பிட்றவங்க ஏதாவது கொடுங்க.
ஏன் வேஸ்ட்டாக சாப்பாடு தான். இப்போ ஒரு நாளுக்கு ஒரு கணக்கு கேட்டார். ஒரு நாளைக்கு வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ அதிகமாக 5 லட்ச ரூபா சரி 3 லட்ச ரூபா வந்து என் கணக்கில் எழுதி இனிமேல் யாரும் சாப்பாடு கணக்கு கேட்கும். அது மாதிரி யாரும் டீ காஃபி அவன் வீட்டில் குடிக்கிறது தான். நம்ம ஷூட்டிங் வந்து அவன் பூஸ்ட் 6 லிட்டர் தான் குடிக்கும். இந்த மோர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோரை கொடுக்குறாங்க, பாதாம் மில்க் தான் குடிக்கும். சாயங்காலத்தில் டிஃபன்ற பேரில் வந்து திருவண்ணு இந்த வடை ஒரு ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு கரண்டி உப்புமா, அது ஒரு சட்னி, அதில் ஒரு வடை, நல்ல ஒரு ஸ்வீட்டு இதுதான் கொடுக்கணும்னு எல்லாத்தையுமே ஒரு அந்த அவர் ஒரு ஷெடியூல் முடிச்சோட எல்லாருமே வெயிட் ஏறிடும். நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்க, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது.